தலைவர்களின் பிறந்தநாள் எந்த நாளாக கொண்டாடி வருகிறோம் என்பதை பற்றி பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடி வருகிறோம். இவரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. சரோஜினி நாயுடு பிறந்த நாள் இந்தியாவில் மகளிர் தினமாக கொண்டாடி வருகிறோம். நேஷனல் உமன்ஸ் டே பிப்ரவரி 13. இவர் கவிக்கோயில் என்றும் இந்தியாவின் நைட்டிங்கேல், பாரத் கோகிலா என்ற புனைப்பெயரால் அழைக்கப்படுகிறார். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் ஆவார். இவரை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் அவையால் அறிவிக்கப்பட்ட அனைத்துலக மகளிர் தினம் த இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி உலகம் எங்கும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் பல நாடுகளில் பொது விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி சமத்துவ நாளாக கொண்டாடப்படுகிறது. கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 15ஆம் நாளை அரசு எந்த நாளாக கொண்டாடுகிறது? கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம். டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை நாம் எந்த நாளாக கொண்டாடுகிறோம்? ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். பெரியார் பிறந்த நாளை அரசு எந்த நாளாக கொண்டாடுகிறது? சமூக நீதி நாளாக கொண்டாடி வருகிறோம். டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த நாளை மாணவர் தினமாகவும் தமிழ்நாடு அரசால் இளைஞர் மறுமலர்ச்சி நாளாகவும் அனுசரிக்கப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகிறோம். தேசிய கவி, மகாகவி என்று அழைக்கப்படும் பாரதியாரின் பிறந்த நாளை நேஷனல் லாங்குவேஜ் டே, தேசிய மொழிகளின் தினமாக அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் 11. நன்றி, வணக்கம்.